என்னாகமம் அதிகாரம் 6. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. நசரேய விரத பிரமாணம். 3. நசரேய விரத முடிவில் செலுத்தப்படும் பலிகள். 4. நசரேய விரதம் உணர்த்தும் ஆவிக்குரிய காரியங்கள். 5. இஸ்ரவேல் புத்திரருக்கான ஆசீர்வாதம். 1. முன்னுரை. நசரேயன் என்ற சொல் எபிரேய வார்த்தையான நசிட் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருளும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, வேறுபடுத்தப்பட்ட என்று பொருள் கொண்டதாகும். இந்த நசரேய விரதத்தை ஆண் மற்றும் பெண் இருபாலரும் எடுக்கலாம். மேலும் இது ஒரு ஆவிக்குரிய அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாகும். ஏனெனில் இந்த நசரேய விரதத்தில் ஒருவர் தனக்கான விரதத்தை தன்னுடைய மாம்சத்திலும் வெளிப்படுத்துவதால் இது ஒருவரின் உடலையும் ஆவியையும் கடவுளின் சேவைக்காக அர்ப்பணிப்பதின் அடையாளமாக இருக்கிறது. 2. நசரேய விரத பிரமாணம். இந்த அதிகாரத்தின் 1 முதல் 7 வரையிலான வசனங்கள் நசரேய விரதம் இருப்பவர் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை கூறுகிறது. இதில் 3 அடிப்படை கட்டளைகள் அடங்கியுள்ளன. முதலாவது, திராட்சை செடியின் விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாதிருக்க வேண்டும். 2. சவரகன் கத்தி தலையின் மேல் படலாகாது. 3. எந்த ஒரு பிரேதத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. இந்த 3 கட்டளைகளையும் நசரேய விரதம் இருப்பவர் கடைபிடிக்க வேண்டும். மேலும் நசரேய விரதமானது குறைந்தது 1 வருடத்திற்காவது எடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த நசரேய விரதம் எடுக்கிற காலத்தில் திடீரென அந்த நசரேய விரதம் இருப்பவரின் அருகில் இருப்பவரின் மரணத்தினாலோ அல்லது வேறொரு காரியத்தினாலோ இந்த நசரேய விரதம் இருப்பவர் தீட்டுப்பட்டால் செய்ய வேண்டிய காரியங்களாக 9 முதல் 12 வரையுள்ள வசனங்கள் அடங்கியுள்ளன. இதில் சொல்லப்படும் தீட்டு கழிப்பு முறைமையானது லேவியராகமம் புஸ்தகத்தின் 11 முதல் 15 வரை உள்ள அதிகாரங்களில் சொல்லப்படும் முறைமைகளோடு ஒத்துப்போவதை நம்மால் காண முடியும். அங்கும் தீட்டுப்பட்ட பல்வேறு விதங்களால் தீட்டுப்பட்டவர்கள் சர்வாங்க தகன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் 2 காட்டு புறாக்களையோ அல்லது புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அதேபோல் இங்கும் இந்த முறைமை இருப்பதினால் இதை தீட்டு என பாவித்து தீட்டு கழிப்பவர்களுடைய அந்த பலியை கர்த்தர் இங்கு செலுத்த சொல்லுகிறார். எனவே நசரேய விரதம் காக்கிற சமயத்தில் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்படுவானாயில் அவன் தீட்டுப்பட்டவர்களின் பலியை செலுத்தி தன்னுடைய தலையை சிரைத்து கொண்டு திரும்பவும் தன்னுடைய விரத நாட்களை காக்க வேண்டும் என இந்த அதிகாரம் விளக்குகிறது. 3. நசரேய விரத முடிவில் செலுத்தப்படும் பலிகள். இந்த அதிகாரத்தின் 13 முதல் 21 வரையிலான வசனங்கள் நசரேய விரதம் காத்து அதன் முடிவில் நசரேய விரதம் காத்தவர் செய்ய வேண்டிய பலிகளாக சில நியமங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அதில் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி ஆகிய 4 முக்கிய பலிகள் செலுத்தப்பட்டது. இவை செலுத்தும் முறைமையானது ஏற்கனவே லேவியராகமம் புஸ்தகத்தின் முதல் 7 அதிகாரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. எனவே நசரேய விரதம் காக்கிறவர் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி ஆகியவைகளை கர்த்தருக்கு செலுத்தி தன்னுடைய தலையை சிரைத்து கொண்டு பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட்டு சுட்டரிக்க வேண்டும். இதுவே நசரேய விரத முடிவில் செலுத்தப்படும் பலிகள் குறித்த பிரமாணங்களின் நியமமாகும். இதற்கு பின்பு இவர் நசரேய விரதம் முடித்தவராய் தனக்குரிய தொடர்ச்சியான பழக்க வழக்கங்கள், திராட்சரசம் குடிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம். 4. நசரேய விரதத்தின் பிரமாணம் உணர்த்தும் ஆவிக்குரிய காரியங்கள். 3 முக்கியமான காரியங்களை நசரேய விரதத்தில் இருப்பவர் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக திராட்சை சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை உண்ணுவது கூடாது. இது உணர்த்தும் காரியம் என்ன என்பதை நாம் தியானிக்க வேண்டுமானால்
திராட்சரசமானது ஒரு செழுமையின் அடையாளமாக இருப்பதினாலும் அது ஒரு ஆசீர்வாதத்தின் விளைவையும் முழுமையையும் குறிப்பதாகவும், திராட்சரசத்தை அல்லது திராட்சை செடியிலிருந்து வருகின்ற உணவை உண்பதை மறுப்பது என்பது ஒரு வகையான சுய வெறுப்பு, செல்ஃப் டினையல், என்னுடைய முழு மாம்சத்தையும் கட்டுப்படுத்துவதை வெளிப்படுத்தும் ஒரு வகையான தன்மை. எனவே முதலாவதாக திராட்சை செடியின் உணவுப் பொருட்களை உண்ணாமல் இருப்பது என்பது ஒரு வகையான சுய மறுப்பின் வெளிப்பாடாகும். இரண்டாவதாக, இது பரிசுத்தமானவற்றை பரிசுத்தமற்றவற்றிற்கு இருந்து பிரிக்கிற ஒரு தன்மையின் அடையாளமாகும். லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததின் நிமித்தம் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் 2 குமாரர் மரித்து போனார்கள் என நாம் வாசிக்கிறோம். அங்கே பின்னர் மோசையின் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற பிரமாணம் என்னவென்றால், திராட்சரசம் அருந்தி ஆலயத்தில் வேலை செய்யக்கூடாது என்பதாகும். எனவே திராட்சரசம் அல்லது திராட்சை செடியிலிருந்து வருகிற உணவை உண்பது என்பது கர்த்தரால் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. இருப்பினும் கர்த்தரிடம் நெருங்குகிறவர்கள் பிரதான ஆசாரியனை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் கர்த்தரோடு ஐக்கியம் வைக்கிற ஒவ்வொருவரும் உலக பழக்க வழக்கங்களில் இருந்து வேறுபட்டவர்களாய் பரிசுத்தமானவருக்கேற்ற பழக்க வழக்கங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். எனவே இது பரிசுத்தமான அல்லது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தின் அடையாளமாக இருந்தது. மூன்றாவதாக, திராட்சை செடியின் உணவுகளை உண்ணாமல் இருப்பது என்பது கோபாக்கினைக்கு நீங்களாயிருப்பது என்பதன் அடையாளம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 17 முதல் 20 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், தேவனாகிய கிறிஸ்து கடைசி நாட்களில் உலகத்தின் மீது ஆக்கினையையும் முடிவையும் வருவிக்கும் சமயத்தில் முதலாவதாக அறுப்புக்கு விளைந்திருந்த பயிர்களை அறுத்த பின்னர் 17 முதல் 20 வயது வசனங்கள் வரை கோபாக்கினைக்கென்று விளைந்துள்ள திராட்சை குலைகளை அறுத்து விடுகிறார். எனவே கோபாக்கினை என்னும் நாளுக்காக பழுத்து தயாராகி உள்ள திராட்சை செடிகளை இது குறிக்கிறது. எனவே திராட்சை செடியின் உணவை உண்ணாமல் இருப்பது என்பது கோபாக்கினையில் இருந்து தப்பிப்பதன் அடையாளமாகவும் இருந்தது. இதுவே திராட்சை செடி உணர்த்தும் ஆவிக்குரிய காரியங்களாகும். மேலும் முடியை வெட்டுவது என்பது தடை செய்யப்படுகிறது. ஒரு நீளமான முடியை உடையவனாய் இருத்தல் மற்றவர்களிடமிருந்து, அதாவது புற அல்லது இஸ்ரவேலின் இந்த விரதத்தை காக்காதவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காண்பிக்கிற ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். உடலிலும் கூட கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தன்மையை இது வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். பிறந்த நாள் முதல் நசரேய விரதம் காத்த சிம்சோனும் சாமுவேலும் யோவான் ஸ்நானகனும் இதேபோல் நீண்ட முடியை வைத்திருந்தனர். இது உணர்த்துவது என்ன என்பதை நாம் தியானிக்க வேண்டுமானால், ஒரு பகுதியை அல்லது நமது உடலின் ஒரு அங்கத்தை வெட்டுவது போன்றதுதான் முடியை வெட்டுகிற காரியம். எனவே இது ஒரு மரணத்திற்கான அல்லது ஒரு முடிவுக்கான அடையாளமாகும். மேலும் ஒருவர் தன்னுடைய முடியை வெட்டாமல் பாதுகாப்பது என்பது தன்னுடைய முழு சரீரத்தின் எந்த ஒரு பகுதியையும் துண்டிக்கப்படாமல் அல்லது தூக்கி எறியப்படாமல் முழுவதுமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்ததன் வெளிப்பாடாக இது அமைந்தது. எனவே இந்த நசரேய விரத முடிவில் இந்த முடியானது வெட்டப்பட்டு புதிய முடி முளைப்பது என்பது புதிய ஆரம்பத்தை குறிப்பதாக, புதிய தொடக்கத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே நசரேய விரதம் இருப்பவர்கள், குறிப்பாக வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று நசரேய விரதம் பொருத்தனை பண்ணி கொண்டவர்கள், தங்களுடைய உடலில் எந்த ஒரு பாகத்தையும் வெட்டாமல் முழுவதும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தன்மையை உடலில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆசாரியர்களுக்கும் முடியை வெட்டுவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. கடைசியாக, தீட்டுப்படுதல் கூடாது பிரேதத்தினால். இதுவும் கர்த்தரை பரிசுத்தமானவற்றோடு நாம் ஒப்பிடுவதால், பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய நசரேயர்களும் எந்த ஒரு பிரேதத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி கரைப்படுத்தி
விடாதவாறு காத்து கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாக உள்ளது. இதுவே திராட்சை செடி உணவு தடை, முடியை வெட்டுவதற்கான தடை, பிரேதத்தினால் தீட்டுப்படுதலுக்கான தடை உணர்த்தும் ஆவிக்குரிய காரியங்களாகும். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிம்சோனின் வாழ்க்கையில் இருந்து என்று எடுத்துக்கொள்வோமானால், சிம்சோன் பிறக்கும் முன்னமே நசரேய விரதம் காக்கும்படி அழைக்கப்பட்டவர். அதேபோல் சாமுவேலும் தன்னுடைய தாயாரால் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனையின் பேரில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. மேலும் யோவான் ஸ்நானகன் புதிய ஏற்பாட்டில் நசரேயனாக வாழ்ந்தார் என வாசிக்கிறோம். இந்த 3 குறிப்பிட்ட நபர்களும் நசரேய விரதம் காத்தவர்கள் என வேதாகமத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக சிம்சோன் தன்னுடைய வாழ்நாளில் பல பிரேதங்களால் தீட்டுப்பட்டவர், பல நபர்களை கொன்றவர். பின் சிங்கத்தின் உடலில் இருந்த ஒரு பிரேதத்தின் உடலில் இருந்த தேனை உண்டவர், பலவிதமான திருமண காரியங்களில் பங்கு பெற்று திராட்சரசம் அருந்தியவர். இவ்வாறு இருப்பின் நசரேய விரதம் காத்த சிம்சோன் எவ்வாறு தீட்டுப்படாதிருந்திருப்பார் என்பதை நாம் ஆராய வேண்டும். இதை நாம் நன்கு வாசித்து அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை தியானித்தோமானால், இதற்காகவே ஒரு பெண்ணின் கையால் அவருடைய தலை கொடுக்கப்பட்டு அவருடைய மயிர் முழுவதும் சிரைக்கப்பட்டு மாவரைக்கும்படி முழுவதுமாய் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் சிறைக்குள்ளாய் அவர் கடந்து செல்லுகிறார். இது ஒரு வகையான சுத்திகரிப்பின் முறைமையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சிம்சோனை மறுபடியும் தலையின் முடியை முழுவதும் சிரைக்க வைத்து அடிமைத்தனத்தின் சிறையிருப்பிற்குள் கொண்டு போய் திராட்சரசத்தை விலக்கி அவரை மறுபடியும் நசரேய விரதம் உடையவராய் தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்தவராய் புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார். அதன் பின்னர் அவருடைய கரத்தின் மூலம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் மிகப்பெரிய காரியம் நடந்தது அவருடைய மரணத்தின் முடிவில். இது நாம் அறிந்த ஒன்றே. எனவே சிம்சோனின் காரியத்தில் அவருடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டது என்பது உண்மை. அது தீட்டை கழித்து சுத்திகரிப்பிற்கு கர்த்தர் அனுமதித்து பல காரியங்கள் நடந்து அதன் பின்னரே மறுபடியும் அவருடைய வாழ்வானது மறுசீரமைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது என்பது நாம் ஆழ்ந்து வாசிக்கும் போது விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 5. இஸ்ரவேல் புத்திரருக்கான ஆசீர்வாதம். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரருக்கான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் எழுதப்பட்ட வெள்ளி சுருள் தாயத்து வடிவில் 1979 ஆண்டில் கெட்டப் ஹிம்னோம் எனும் இடத்தில் தொல்பொருள் தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது அதாவது இந்த சுருளானது வெள்ளி சுருளானது கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என கருதுகின்றனர். எனவே கர்த்தருடைய வார்த்தை என்பது காலங்கள் தாண்டி நிரூபிக்கப்பட்டு வருகிறது என்பது கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இன்றும் தம்முடைய ஜனங்களுக்காய் வழக்காடுகிறவராய் இருக்கிறார் என்பதன் சான்றாகும். உலகத்துக்கு அவர் கொடுத்து வரும் சான்றாகும். இதை நாம் கெட்டப் ஹிம்னோம் எனும் எருசலேமின் அருகில் உள்ள அந்த தொல்பொருள் தளத்தில் நாம் காணலாம். இது பைபிள் உண்மை என்பதன் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. இந்த வெள்ளி சுருளில் கர்த்தருடைய இந்த ஆசீர்வாத இஸ்ரவேல் புத்திரருக்கான ஆசீர்வாத வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். சரி, இந்த ஆசீர்வாதம் உணர்த்துவது என்ன? இதில் அனைத்து ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. ஒருவருக்கு தேவையான உணவு, உலக பொருள் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம், ஆயுள் சம்பந்தப்பட்ட நீண்ட ஆயுள் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம், காக்க வேண்டிய ஆசீர்வாதம், வாழும்போது சந்தோஷமாய் வாழ்வதற்கான சமாதானத்தின் ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மோடு பயணிப்பதன் ஆசீர்வாதம், கிருபையாயிருந்து நம்மோடு பயணிப்பதன் ஆசீர்வாதம் என ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாளில் தேவைப்படுகிற அனைத்து ஆசீர்வாதமும் இந்த வார்த்தைகளில் அடங்கியிருக்கிறது. இதை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால்
கர்த்தர் 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 என யெகோவா தேவனின் யாவே அடோனா தேவனின் நாமம் 3 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் முதல் கர்த்தர் பிதாவாகிய தேவனை குறிப்பதாகவும், இரண்டாவது கிருபை எனும் வார்த்தையினால் குறிக்கப்படும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாகவும் இருக்கிறது. ஏனெனில் அவர்தான் கிருபையினால் நிறைந்தவராய் மாம்சத்திலே வெளிப்பட்ட கர்த்தர் கிருபையினால் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேலும் மரியாளுக்கு கர்த்தர் கொடுக்கப்படும் போது கிருபை பெற்றவளே வாழ்க என்ற வார்த்தையினால் அந்த பதத்தினால் குறிப்பிடப்படும். மேலும் அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ச்சி அடைந்தார் என நாம் வாசிக்கிறோம். எனவே கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிரகாசமானது உலகத்தில் கொடுக்கப்பட்டு கிருபை உலகத்திற்கு வந்ததன் அடையாளமாய் வெளிப்படையான அடையாளமாய் இருக்கிறது. எனவே இதில் கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மேலும் இதில் சமாதானம் என்னும் 3வது பதமானது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. யோவான் 14வது அதிகாரத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அவருக்கு பின் கிறிஸ்துவாம் இயேசுவுக்கு பின்னர் வைக்கப்பட்டு போன சமாதானம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் பிரசன்னராய் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எனவே இஸ்ரவேல் புத்திரருக்கான ஆசீர்வாதம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எனும் திரியேக தேவனின் ஆசீர்வாதமாக அமைந்திருந்தது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. நசரேய விரதம் இருக்கும்போது எடுக்க வேண்டிய பிரமாணங்கள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், அவை உணர்த்தும் ஆவிக்குரிய விஷயங்கள் போன்றவற்றை தியானிக்க கிருபை தந்தீர். அப்பா சுவாமி, இஸ்ரவேல் புத்திரருக்கான ஆசீர்வாதத்தில் சகலத்தையும் நீர் அடங்கி சுவாமி உம்முடைய திரியேக தேவனின் வல்லமையை வெளிப்படுத்தி தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ராஜா. நீர் தந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.